கலியில் நாமசங்கீர்த்தன உயர்வு அப்படின்னு சத்குரு சுவாமிகள் ஓதேந்திராள் ஐயாவால் இவாள்லாம் பண்ணிட்டு வந்த நாமசங்கீர்த்தனத்தை ஓதேந்திராள் ராமநாம சித்தாந்தம் பண்ணி அதன்படி ஐயாவாலும் சிவநாம சங்கீர்த்தனம் வந்து பலவிதமான கிரந்தங்களை எழுதி மகாலிங்க சுவாமி தரிசனம் பண்ணி அதன் பிறகு ரொம்ப வருஷ காலம் கழித்து திருவிசநல்லூரில் நம்ம சத்குரு சுவாமியில் அவதாரம் பண்ணி பஜன மார்க்கமாக கடியில் சுலபமான வழி பக்தி மார்க்கத்தை அடையலாம் அப்படிங்கிறத சித்தாந்தம் பண்ணி அந்தந்த தேசங்கள் பஞ்சபாஷை கன்னடம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரி பஞ்சபாஷைகளும் சேகரம் பண்ணி மிருதங்கம் ஹார்மோனியத்தோடு பஜனை பண்ணி நாமச கீர்த்தனம் பண்ணுறது அப்படி பல மகான்கள் பாடின கீர்த்தனைகளை சேகரம் பண்ணி வந்து வச்சார். அதுதான் புண்ணியகிலானம் சீதாகிலானம் ரதாகிலான வைபவங்கள்லாம் எப்படி பண்ணுறது பஜனமாக இருக்குமா அப்படிங்கிறத பிரிவாலாம் பண்ணிட்டு வந்ததை நம்ம பெரம்பூர்னு கீழாமலத்துக்கிட்ட பொதேந்திர சுவாமிகள் அங்கே வந்து அங்கே தங்கி இருந்திருக்கா பெரிவா காலத்தில். அப்போ அந்த பெரிவா பெரம்பூர் இந்த பெரிவா அங்கே பொதேந்திரால் தங்கி இருந்தோடனே ஒரு நாளைக்கு இந்த அவர் ராமநாம சித்தாந்தம் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தால் பொதேந்திரால் அந்த ஊரில் கிராமத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணாருன்னா அந்த வார்த்த பையனுக்கு ஊமையாக இருக்கிற போது பெரியவா ஸ்நானம் பண்ணி விட்டு காலம்பு ஸ்நானம் பண்ணி விட்டு இந்த அவர் படுவார் நித்தியம் சம்சாரத்துட்டு போய் சொல்ல இருந்த மாதிரி பெரியவா வந்து சன்னியாசி ஒருத்தர் ராமநாமன் சொல்லிகிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னார். ஒரு சம்சாரம் சொன்னால் சன்னியாசியில் கிராமத்துக்கு வந்தால் அவரை ஆசிரிக்கணும் அவரை பிக்ஷம் போடணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே மறுநாளைக்கு போய் அவர் கூப்பிட்டு போய் நமஸ்காரம் பண்ணி நீங்கள் பெரியவா பிக்ஷைக்க வரணும் அப்படின்னு கேட்டுட்டார். அந்த பெரியவா சொன்னால் நான் ராமநாம சூத்திரம் யார்கிட்ட அனுகூலம் வாங்கிறவாளோ பார்த்துலாம் நான் சாப்பிட பிக்ஷை பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே பெரியவாடை போதேந்திராடே ஒரு ராமநாம சித்தாந்தம் உபதேசம் பண்ணி வச்ச வார்த்தை பிக்ஷை நடந்து போதேந்திர சுவாமியுடைய சரித்திரம் பெரம்பூரில் நீடாமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த பெரியவாளில் சுப்பு சுவாமிகள்னு பெரியவா அந்த பெரியவா பேரகாமில் ராஜு பெரியவா சுப்பு சுவாமிகள்னு அந்த காலத்தில் பெரியவாள்லாம் இருந்திருக்கு. அவளாம் எப்படின்னு கேட்டேன்னா எப்படி நாராயண தீர்த்த தரங்கம் நம்ம சத்குரு சுவாமிகள் கிருஷ்ண கோவிந்தேதி அப்படின்னு முதல் தரங்கமாக முஞ்சவர்த்தியில் சத்குரு சுவாமிகள் அதான் பாடுவார். அதில் என்ன ஆகுதுன்னா ஸ்நானம் சந்தியா ஜப்ப ஹோம அப்படின்னு அனுஷ்டான காலத்தில் பஜனையை நிறுத்திப்பணும். சில பேர் வெளிக்காலம் 8 மணி வரைக்கும் பஜனை பண்ணுறான். அப்படி பண்ணக்கூடாது. ஸ்நான சந்தியா ஜப்ப ஹோம தர்ப்பணம் அனவேட்சிதம்ங்கிற நாராயணீசர் அப்படி நம்ம பெரியவாள்லாம் பெரம்பூர் சுப்புசுவாமிகள்லாம் பெரம்பூர் பெரியவா வாழ்வ சிவராமகிருஷ்ண மாயவரம் சிவராமகிருஷ்ண பெரியவாள் எங்கள் அப்பா சொல்லுவது அவெல்லாம் இந்த மடத்தில் வந்து கைகீழம் பண்ணி எப்படின்னா ஸ்நான சந்தியா வந்து ஜப்ப காலத்தில் அனுஷ்டானத்தை பண்ணிவிட்டு தான் நாம் சங்கீர்த்தத்தை பண்ணுறதுன்னு வச்சுட்டு வந்து பெரம்பூர் பெரியவாள்லாம் அப்படி பண்ணி வந்து அவளுடைய பெரியவா ஞாபகார்த்த ஜென்மா ஸ்மரண மகோத்சவம் அப்படின்னா அந்த பெரியவாளை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விழா கொண்டாடுறதை ஒழிஞ்சு இது வேற ஒன்று அந்த அவரும் அனுஷ்டானத்தோடு இருந்து பஜன மார்க்கத்தை அனுஷ்டிச்சிருக்கார் ஒரு மகான் அப்படிங்கிறத நம்ம பெரியவாளாமணி நம்ம சத்குரு சுவாமிகள் காலத்திலேயுமே பெரியவா வந்து இந்த ஊரில் பெரம்பூர்லேருந்து வந்து இந்த பெரியவா வந்து சத்குரு சுவாமிகள்னு பெரியவா இந்த மடத்திலேயே அனுஷ்டான சிவராமக்காரர்கள் இந்த பெரம்பூர் பெரியவா மன்னார்குடி பெரியவா இவாலுமே இந்த நாமசங்கி ஏன்னா அந்த காலத்தில் வாக் சுத்திக்காக மருதாள சத்குரு சுவாமி நடக்கிற ஸ்ரீகுரு சுவாமிகள் காலத்தில் தான் அவரும் வந்திருக்கேன்னு எங்கள் தகப்பனார் சொல்லுவார். அதே மாதிரி ஸ்மரண மகோத்சவம் அது அற்புதமாக காப்பனாமங்கலம் ராஜகோபாலையர்னு அவள் தாத்தாவும் இந்த மடத்துக்கு ஈடுபாடு எப்படி கேட்டோன்னா அவளும் வந்து வண்டி கட்டின்னு வந்து அங்கேருந்து வந்து காப்பனாங்குளத்தில் இந்த வண்டி கட்டின்னு வந்து குளிர்ச்சியாக சமைச்சு சாப்பிட மாட்டான். தானே பொண்ணு சமைச்சு சம்சாரம் சமைச்சாதான் பராணமாக நேமமாக இருந்து சமைச்சு சாப்பிட்டு இந்த மடத்தில் பெரியவார்த்த மங்களாட்சத்தை வாங்கிட்டு அப்படி பண்ணுவார். இந்த மாதிரி காப்பனாமங்கலம் வெங்கட்ராமனுடைய அப்பாவும் ராயபுரத்தில் இது பண்ணுவார். ராயபுரத்துக்கு வந்திருக்கார். எங்கள் அப்பாவும் எங்கள் பெரியவாளும் காப்பனாமங்கலத்து ராயபுரத்துக்கு போவார். ராயபுர உற்சவம் வேணுகோபாலனும் இந்த பஜன உற்சவம் பண்ணி பிராச்சீனமான கிராமம் ராயபுரமும் இந்த மாதிரி பெரம்பூர் ராஜப்பையன் ஜாவடி முள்ளவாச இது ராயபுரம் இந்த மாதிரி பிராச்சீனமான கிராமங்களில் மகான்கள்லாம் அனுப்பிச்ச வழியை நம்ம காப்பனாமங்கலம் வந்துட்டாம்பாவில் அதை ஆசீரிச்சு ஸ்மரண மகோத்சவம் ஏன்னா பெரியவாளை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளோட ஞாபகார்த்தை அவளை நினைச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த பாகவத சம்மேளனம் மாதிரி நிறைய பாகவதாளை கூப்பிட்டு வச்சு ஆசீரிச்சு அவளுக்கு ஒரு அன்னத்தை போட்டு விசாரம் பண்ணி அவளை பூஜை பண்ணணும் அப்படிங்கிற உற்சவ இதுக்காக இந்த
விழாவே ஆரம்பித்து நடக்குது. சங்கரபடத்தில் கும்பகோணம் பெரியவாக சொல்லுவாங்க, கும்பகோணம் மடம் தான் பெரிய மடம் அப்படின்னு பெரியவா காமகோடி பெரியவாடே சொல்லுவாள். காமகோடி பெரியவாள் ரொம்ப நாள் கும்பகோணத்தில் தங்கி இருந்திருக்கா. அதனால் இந்த கும்பகோணம் சங்கரபடத்தில் ஆரம்பித்து நடக்கும் மகோன்னதமாக இந்த கும்பகோணத்திலேயே பாக சம்மேளனம் நடக்கல. எனக்கு ஒரு ஆசை. அதே மாதிரி நம்ம காப்பனாமங்களை வாங்கிட்டாங்க. சங்கரபடத்தில் பெரியவாள்லாம் இருந்தேன் மனசில் ஆரம்பித்து இந்த விழா, இந்த வைபவம்னு விழான்னு கிடையாது, இந்த வைபவம் வஜனோத்சவ கிரமம்னு பேர். அந்த பெரியவாளோட ஞாபகார்த்தத்துக்கு நம்ம அந்த உற்சவம் நிர்விக்கிரமாக நடக்க முடியுமா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் தகப்பனார் சொன்னதை நான் சொல்கிறேன். எங்கள் அப்பா நான் கிட்ட கைகறி பண்ணியிருக்கேன், பெரியவாளை பற்றி சொல்லுவாள். அதனால் நான் சொன்னதை சொல்லி இந்த உற்சவம் எல்லாரும் வந்து கலந்துண்டு எல்லாரும் பெரியவாளோட இந்த மாதிரி பெரியவாள்லாம் இருந்திருக்கான ஞாபகத்துக்காக இந்த உற்சவத்தை கொண்டாடுறேன். வெளியே இந்த ஒரு விழாவில் எல்லாரும் கலந்துட்டு அவங்க மகான்களுடைய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். அப்படி வளர்க்குறாங்க. ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம.